அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த செம்பொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக நாம் ஒவ்வொரு வருடமும் நகரப்பகுதியில் இருக்கின்ற நாம் விடுமுறை நாட்களில் மட்டும் நம்மளோட கிராமத்தில் போய் அங்கே கொஞ்சம் இளைப்பாறுவதாக, அங்கே இருக்கின்ற கிராமப்பகுதியில் இருக்கின்ற வயல்வெளிகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கே இருக்கின்ற பாரம்பரிய அந்த பண்பாடு கலாச்சாரம் சார்ந்திருக்கின்ற நிகழ்வுகளை கண்டு கழிக்கும் பொழுதெல்லாம் நம்ம அறியாமல் அந்த ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுகின்ற ஒரு நாளாக வருஷத்தில் 2 நாள் தான் அமையுது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நம்மை தேடி இங்கே வருகை தந்திருக்கின்ற அது கலைஞர்களாக இருந்தாலும் சரி, சமையல் கலைஞர்களாக இருந்தாலும் சரி, ஏன் இங்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த கால்நடைகளாக இருந்தாலும் சரி, அதே போல் இங்கே நம்ம பார்த்துருப்போம் சில கருவிகள்லாம், இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்காத கருவிகள், அது எப்படி அந்த ஓசையை அது எழுப்புகிறது என்கிறதெல்லாம் உள்ளபடியே எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாமளே பழைய விஷயங்களை நம்ம மறந்து போயிட்டுருக்கும் பொழுது இன்றைக்கி அதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று இன்றைக்கு இந்த செம்பொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செய்திருக்காங்க. உள்ளபடியே அது பாராட்டுக்குரியது தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்ம எப்படி ஓடுறோம் நமக்கே தெரிகிறது. சிக்னலில் கூட நிற்கிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி நம்மை இன்றைக்கி ஒரு இளைப்பாற்றுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் இன்றைக்கி இந்த ஒய்எம்சிஏ நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை செய்திருக்கேன். நாம் யார் என்பதை இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழடியின் மூலமாக பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக தான் நம்மளுடைய பெருமையை நாம் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம். அப்படி நிலைநாட்டும் போது நாம் யார் என்பதை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகின்ற விதமாக இந்த செம்பொழில் அமைப்பு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை இன்றைக்கி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை முழுவதுமாக இன்றைக்கி கூட அவங்க சொல்லும்பொழுது நாங்கள் இதுக்கு தனியாக நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சில கன்செஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கார்கள். அதற்கும் என்னுடைய நன்றிகள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் அது ஒரு 1 hour அப்படியே சுற்றி இதை பார்த்து நாம் யார் என்பதை தெரிந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.